பிராவோ ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்தப்போ அழுதுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அழுதுட்டே இருக்கும்போது அர்ச்சனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவங்களெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க, எனக்கு வந்து மலேசியா முருகன் கோயிலில் அவர் ஆசீர்வாதத்தோட கிடைச்ச ஒரு பிரேஸ்லெட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கருவேல மாலை பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று தூக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அர்ச்சனாவும் அதை ரொம்ப ஆசையோடு அதை போட்டுக்கிட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அது அந்து போச்சு. ஆனால் அர்ச்சனா உட்காந்து அதை கோர்த்து விசித்ரா மேம் கிட்ட சொல்லிட்டு அதை கோர்த்துக்கிட்டு இருப்பாங்க. கோர்த்துக்கிட்டு அதை கட்டி வச்சு அதை அவங்க போட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் வந்து அதுக்கான ஒரு இது கூட கிடைக்காது. பட் ஸ்டில் அவங்க அந்த அன்பை மதித்து அவங்க அதை போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோட ரீஎன்ட்ரி அப்போ அவர் வந்து சொன்னார், அது உண்மையிலேயே நான் பாண்டி பஜாரில் வாங்கினது, மலேசியா முருகன் கோயிலில் கிடச்சதில்லை. நீங்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தனால உங்களுக்கு ஏதாவது நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அர்ச்சனாவோட அட பாவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வினுஷா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சி நீங்கள் இன்றைக்கி ஒரு லைனஸ் மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அர்ச்சனா உண்மையிலே லைனஸ் மாதிரி அவங்க வந்து கடைசியில் அந்த ட்ராஃபியை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் நம்ம பிராவோ மலேசியா முருகன் தான் சொல்லணும். ஸோ அவரோட ஆசீர்வாதத்தோட அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. ஸோ பிராவோ அதை பற்றி கொடுத்ததை பற்றியும் அர்ச்சனா அதை கடைசி வரைக்கும் வச்சிருந்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்.